வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபினான்ஷியல் மேனேஜ்மென்ட் நவம்பர் 2024 கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட ஒரு 5 மார்க் ப்ராப்ளம். இது பாத்தீங்கன்னா, வொர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மென்ட்ல இருந்து இந்த ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. எஸ், ப்ராப்ளம் பார்க்கலாமா? The following data have been extracted from the financial record of Dinesh Limited. Raw material rupees 8 per unit, direct labor rupees 4 per unit, overhead rupees 80,000. The company sells 25,000 units at rupees 20 per unit. All the goods produced are sold in the market. The average storage period of raw material is 40 days and finished goods it is 28 days. Credit allowed to customer 60 days and the credit given by supplier 70 days. Duration of production cycle is 15 days and raw material is issued at the beginning of each production cycle. 10% of the average working capital is kept as cash for contingency. Estimate net operating cycle period. Number of operating cycle. இப்ப பாத்தீங்கன்னா கொஸ்டினை பார்த்தோம்னா நம்ம என்னவோ இது ஒரு காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின் அப்படின்ட்டு நினைப்போம். பட் அவங்க கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா ஆப்ரேட்டிங் சைக்கிள் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஆப்ரேட்டிங் சைக்கிள் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. அண்ட் நம்பர் ஆஃப் ஆப்ரேட்டிங் சைக்கிள், ஒரு ஆனம்கே எத்தனை ஆப்ரேட்டிங் சைக்கிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ரேட்டிங் சைக்கிள்னா என்ன? நம்ம கேஷை முதல்ல போட்டு அந்த கேஷ் வந்து என்னவா மாறும்? மெட்டீரியலா மாறும். அப்புறம் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ், அதுக்கப்புறம் ஃபினிஷ்ட் கூட்ஸா மாறி டெட்டார் கிட்ட போயிட்டு திரும்ப அது எப்படி கேஷா வருது அப்படின்றதுதான் ஆப்ரேட்டிங் சைக்கிள். இந்த லென்த் ஆஃப் திஸ் சைக்கிள். ஓகே, எவ்வளவு பீரியட் இதுக்கெல்லாம் தேவைப்படுது அண்ட் எப்ப கேஷா திரும்ப கன்வெர்ட் ஆகுது அப்படின்றத சொல்றதுதான் ஆப்ரேட்டிங் சைக்கிள் இல்லையா? இப்ப அதை தான் நம்மள வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப நெட் ஆப்ரேட்டிங் சைக்கிள் பீரியட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபம் தான். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்களே அப்படின்ட்டு பயப்பட வேண்டியதுல ரொம்ப சிம்பிளான 5 மார்க் ப்ராப்ளம் தான் இது. எஸ், போடலாமா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரா மெட்டீரியல் ஸ்டோரேஜ் பீரியட் என்ன அப்படின்னா 40 டேஸ். அதை எழுதிக்கலாம். ரா மெட்டீரியல் ஸ்டோரேஜ் பீரியட் 40 டேஸ். அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் சொல்லியிருக்காங்க இல்லையா, டியூரேஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன் சைக்கிள்ன்ட்டு, அது ஒர்க் இன் ப்ரோக்ரஸ்ன்னு அர்த்தம். ஓகே, ப்ரொடக்ஷன் சைக்கிள்ன்றது. அப்ப அதை எழுதிக்கலாம் 15. ரா மெட்டீரியல், ஒர்க் இன் ப்ரோக்ரஸ், அதுக்கப்புறம் ஃபினிஷ் கூட்ஸ் எழுதலாம். ஃபினிஷ் கூட்ஸ் பாருங்க கொடுத்துருக்காங்க 28 டேஸ். ஃபினிஷ் கூட்ஸ் இட் இஸ் 28 டேஸ். ஸோ நெக்ஸ்ட் கிரெடிட் அலௌட் டு கஸ்டமர் பாருங்க, கிரெடிட் அலௌட் டு கஸ்டமர் வந்து 60 டேஸ். அதை எழுதிக்கலாம். ஓகே, இப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணா என்ன வருது பாருங்க, 143 வருது. இப்ப இதுல இருந்து நம்ம வந்து சப்ளையருக்கு கிரெடிட் கொடுக்கணும்ல, அது எத்தனை டேஸ்ன்றத மைனஸ் பண்ணணும். 70 டேஸ் இருக்கு பாருங்க. ஓகே, கிரெடிட் கிவன் பை சப்ளையர் 70 டேஸ். அப்ப இந்த 143ல 70 டேஸ் போயிடுச்சு அப்படின்னா வரதுதான் நெட் ஆப்ரேட்டிங் சைக்கிள். 73 டேஸ் தான் நெட் ஆப்ரேட்டிங் சைக்கிள். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடைச்சிருச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஆப்ரேட்டிங் சைக்கிள். ஒரு வருஷத்துல எத்தனை ஆப்ரேட்டிங் சைக்கிள் இத மாதிரி அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு வருஷத்துல எத்தனை டேஸ்? 365 டேஸ். அப்ப அந்த 365 டிவைடட் பை இந்த ஆப்ரேட்டிங் சைக்கிள் தான் 73 டேஸ் போட்டோம்னா 5 டைம்ஸ். ஓகே, அப்ப நம்பர் ஆஃப் ஆப்ரேட்டிங் சைக்கிள் இன் இயர் அப்படின்னும் போது 5 டைம்ஸ் தான் இதுக்கான ஆன்சர். ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லையா? உங்களுக்கு ப்ராப்ளம படிக்கும்போது என்ன இதுல கேட்க போறாங்கன்றதே புரியல அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் கொஸ்டினை படிச்சுட்ட பிறகு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது 5 மார்க் கொஸ்டின் தான். இது அவ்வளவு காம்ப்ளிகேட்டடான கொஸ்டினே இது கிடையாது. யூஸ்வலா நமக்கு ஆப்ரேட்டிங் சைக்கிள் கண்டுபிடிக்க சொல்லும் போது வெறும் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தான் இருக்கும். அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்து நம்ம போகணும். அப்ப இதுல வந்து உங்களுக்கு ரா மெட்டீரியல், டைரக்ட் லேபர், ஓவர்ஹெட் இதெல்லாம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்றதுக்காக இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. மத்தபடி இதெல்லாம் நம்ம ப்ராப்ளம்ல யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. பிகாஸ் நம்ம கொஸ்டின் என்ன அப்படின்னா ஆப்ரேட்டிங் சைக்கிள் கண்டுபிடிக்கிறதும் அண்ட் நம்பர் ஆஃப் ஆப்ரேட்டிங் சைக்கிள் கண்டுபிடிக்கிறதும் தான். ஓகே, எஸ். இப்ப நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம வேற ஏதாவது டாபிக் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யூர் பேஷண்ட் லிசனிங்.